ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட் யூ பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங்கும் ஜங்குக்கும் பேசி மீட் பண்ணி 2 பேரும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. ப்ளஸ் உங்களோட ப்ரொஃபஸராக தயாங் வந்திருப்பார். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ ஃபஸ்ட்டு 4 பீரியடுமே வேற ஒரு டீச்சர் தான் டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. வயனுக்கும் ஆரோஹிக்கும் செம்ம போர் அடிக்குது. பிகாஸ் அது தயாங் ஜங்கு கிடையாதுன்னு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பேசிட்டு விளையாடிட்டும் இருக்கனால இவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே டெஸ்கில் சாஞ்சிட்டு 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏ ஆரோகி, உண்மையை சொல்லு, நீ ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுறதானே? ஆமாம். அவர் எந்த கிளாஸில் இருப்பார்? எனக்கும் அதான் டவுட்டாக இருக்குது. என்னோடய தயாங் பையனும் எந்த கிளாஸில் இருப்பான்னு தெரியல. இந்த ஸ்கூல் எப்படி? எங்கள் ஸ்கூல் கூட சேர்ந்து காலேஜும் இருக்கனால நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்டும் ஆபத்து தான். என்ன சொல்கிற வயன்? பின்ன ஒரு சுமாரான மூஞ்சி வந்தாலே இவளுங்களாம் விட மாட்டாளுங்க. சூப்பரான ஃபிகர் என் ஆள். என் ஆளும் என்னோட ஆளும் வயன். அவங்களுக்கு அவங்க ஆள் ரொம்ப அழகுனாலும் நம்ம ஆள் எல்லாருக்குமே அழகு. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் என்னோட மாமா யாருக்கும் ஃபாலின் ஆக மாட்டான். உண்மையாவா ஆரோஹி? ஏன் உன்னோட மாமா யாருக்கும் ஃபாலின் ஆக மாட்டாங்கன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு, ஆனால் 50%. ஏய் வயன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை, லவ்லாம் இல்லை. ஆனால் அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவனை ஒன்சைடாக லவ் பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் உன்னால் ஃபுல்லாக ட்ரஸ்ட் வைக்க முடியல. ஒன்ஸ் நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற. ஆனால் அதில் ஒரு சரி, நான் ஃப்ரீயாக இருக்கும் போது இதெல்லாம் பேசுகிறேன். இப்போ யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்படியே டெஸ்க்கு கீழே உட்காந்து பேசுகிறீங்க. ஹலோ, யார்? எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோவா தெரியாது. ஆனால் நான் தயாங்கு ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஓகே, கொஞ்சம் புரியுது. தயாங் ஃப்ரெண்டா? ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? என் நேமா? என் நேம் சைனீஸ். ஓகே சைனீஸ். வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் கால்? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? யூ வாண்ட் மீ டு கால் தயாங்? டேய், இந்த புள்ளனடா எனக்கு புரியாத மொழியில் இப்படி பேசுது. டே தயாங்க்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு. நீங்கள் போய் அவனை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுத்து, அமெரிக்கா பிள்ளையாக இருந்தாலும் செருப்பால் வச்சிருப்போது. சரி, கட்டி பிடிச்சி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொன்னால் அவன் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி விடுங்கடா. ஹலோ, ஐம் ஆடிபிள்? டே என்னமோ ஆடிக்கு ட்ரெஸ் எடுத்து தரியான்லாம் கேட்குதுடா. டே பேசுங்கடா. ஹலோ வயன். இப்போ யார் பேசுகிறது? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். சரி, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவ்வளோவா இங்கிலீஷ் தெரியாது. அசிங்கம் பிடித்தாதடா. நம்ம ஃப்ரெண்டு தயாங்க எவ்வளோ நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அவன் ஃப்ரெண்டு இவ்வளோ தற்கொலையாக இருக்கும்போது இந்த பிள்ளைக்கு ஏதாவது அவன் மேலே காதல் கீது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம மேலே தாண்டா செருப்பால் அடிப்பான். அந்த பொண்ணுக்கு தேவை தயாங்கு. நம்ம இங்கிலீஷ் பேசலன்னா எப்படா அதை விட்டுட்டு போக்கும்? அவனும் உன் ஆள் மாதிரி நினச்சியா? மூடிட்டுடுறா. எனக்கு புரியுது, சொல்லுங்கள். ஒரு வழியாக உங்களுக்கு புரிஞ்சா சரி. நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? என்னோட நம்பர்? உங்கள் நம்பரா? உங்கள் நம்பரு? டேடி வலியாதடா, பேசுடா. இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். என்ன மேட்டர்? தயாங் இருக்கார்ல? ஆமாம், இருக்காரு. அங்கே தானே வேலைக்கு சேர்ந்துருக்காரு. வேலைக்கு? ஐ மீன் he joined as teacher in your university, right? ஆமாம். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2மே ஒன்று தான்டா. சேர்றா, பேச விட்றா.
டே அந்த பிள்ளைக்கு தமிழ் ஓரளவு தெரியல கூட நானே பேசுகிறேன். நான் சைனீஸ்கிட்ட கொடுக்குறேன். ஓகே, அப்போ உங்கள் நேம்? என் நேம் ஜப்பானீஸு. ஓ, சைனீஸ் ஜப்பானீஸா? ஓகே ஓகே கொடுங்க. புள்ள நான் சைனீஸ். ஆக்சுவலாக நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அது நீயே சொல்லிட்டல்லடா. இன்றைக்கி அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே. எப்பவுமே அவன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது எக்ஸாம்னா உங்கள் ஃபோட்டோ தான் பார்த்துட்டு எக்ஸாம் எழுத வருவான். படிக்கவே இல்லைனாலும் பாஸ் ஆயிடுவான். என்னோடய ஃபோட்டோவா? ஆமாம் ஆமாம், உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு நிறையா இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் ஸ்டோரிலாம் போடுவீங்கல்ல, அப்போல்லாம் அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்கான். அது யாருக்குமே தெரியாது. அவன் உங்களுக்காக ஒரு வீடே கட்டி வச்சுருக்கான் இங்கே. அப்படியா? அப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி அமெரிக்காலலாம் ஜாப் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கனவு மாதிரி. தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் இப்போ எங்கே இருந்தாலுமே எப்படியும் கிளாஸ்க்கே போயிருக்க மாட்டான். நீங்கள் விஷ் பண்ணீங்களா? நீங்கள் என்ன வா போனே. இதான் நம்ம புள்ளங்கிறது. அதான் நீ விஷ் பண்ணியா காலையிலேருந்து? போய் இதான் அவனோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா கட்டி பிடிச்சி உமா குத்து விஷ் பண்ணியா? இல்லையே. என்ன புள்ள நீ? அவன் அதுக்கு எவ்வளோ ஏங்குவான் தெரியுமா? இப்போ வேணா போய் பாரு. மணி 12 ஆயிடுச்சா, இன்னும் எந்த கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டான். நாங்கள்லாம் அவனுக்கு விஷ் பண்ணலான்னு காலெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், காலையிலேருந்து எடுக்கவே மாட்றான். ஓ, நீ என்ன பண்ணுற? போய் பாரு அவன் எங்கே இருக்கான்னு. நீ ஒரு விஷ் பண்ணன்னு வச்சுக்கோ, எங்கள் காலெலாம் அட்டன் பண்ணிடுவான். அவனுக்கு இந்த டேவே சிறப்பாக அமையும். அவன் ரொம்ப நாளாக கனவு கண்ட இந்த வேலையும் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவான். ஆரோஹி, நான் வரேன். மேம். வாட்? கெட் அவுட். தேங்க்யூ மேம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வெளியில் ஓடுறீங்க. அங்கேயும் உங்கள் கண்ணு தேடுது தயங்க எங்கே இருப்பான்னு. அப்படியே நடந்துட்டு இருக்கும் போதே சைனீஸ் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க காதுக்குள்ளே அப்படியே கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அவனுக்கு? உனக்காக தனி வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கான். அதில் ஒரு ரூம் ஃபுல்லாக உன் ஃபோட்டோ தான். சின்ன வயசுலேருந்து இப்போ உன் வயசு என்ன? 18. இந்த ஏஜ் ஃபோட்டோலேருந்து நீ இன்ஸ்டாவில் அப்பப்போ அப்லோட் பண்ணுவே, ஒன்று கூட விட மாட்டான். எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி வச்சுருவான். இவ்வளோ ஏன் இதை நான் சொன்னேன்னு அவன்கிட்ட சொல்லாத. என்ன? அவன் திரும்பி இந்தியா வரும்போது உன்னை அவன் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரேன்னா. மாமா, உனக்கு என் மேலே இவ்வளோ லவ்வா? ஏன் நீ இன்னும் சொல்லாமல் இருக்க? நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பைத்தியக்காரி மாதிரி இருந்தேன். ஃபைனலாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி எனக்கு என்ன நடக்குதுன்னு புரிய வச்சிட்டாங்க. நீயும் என்னை லவ் பண்ணுறல்ல? எங்கே போன மாமா நீ? நான் ஆல் தி பெஸ்ட் வேறு உனக்கு சொல்லணும். உன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எனக்கு அறிவே இல்லை, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு தேடிட்டே போயிட்டுருக்கும் போது ஹெச்ஓடி ரூமில் அவன் அப்படியே சோஃபாவில் சோகமாக அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கான். அப்போ அந்த பிரின்சிபல் சார் வேறு தயாங்கோட காதலையே கத்திட்டு இருக்காரு, இன்னும் ஏன் கிளாஸ் அட்டன் பண்ண போகலன்னு. பட் தயாங் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காமல் அவன் மனசு ஃபுல்லாக அப்படியே அந்த கதவுக்கிட்டே இருக்குது. அங்கேயே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட மாட்டிங்களா, ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி அவனோட டேவை ஸ்டார்ட் பண்ணிட மாட்டிங்களான்னு. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் நான் எங்கன்னு போய் என் மாமாவை தேடுறது? ஐயோ கடவுளே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எங்கள் அக்காவோட காலேஜ் வந்துடுமே. அவள் மட்டும் பார்த்தா என்ன எதுன்னு கேட்டு உண்மையெல்லாம் வர வச்சிருவா. எங்கே மாமா நீ இருக்க? எல்லா கிளாஸ்லேயும் பார்த்துட்டா நீ இல்லை. பிரின்சிபல் ரூமில் அந்த புதுசாக வந்த ஹேண்ட்ஸம் சார் எவ்வளோ ஸ்மார்ட்டாக கெத்தாக உட்காந்துருந்தாரு. ஹீ இஸ் மைன், ஓகே? யாராவது பார்த்தீங்க செருப்பால் அடிப்பேன். பிரின்சிபல் ரூம்லையா? ஓ கேர்ள்ஸ், தேங்க்யூ. இவத்துக்கிட்ட எனக்கு தேங்க்யூ சொல்கிறா. ஒரு வழியா என் மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மாமா நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஸோ பிரின்சிபல் ரூம்லேருந்து ஒரு ரோடு க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நிறையா பைக் அந்த பசங்கள்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. டக்குன்னு தயாங் பார்க்குறான். நீங்கள் ஓ மாமா இங்கே தான் இருக்க. தேங்க் காட். மாமா அங்கே இரு, போயிடாத.
நான் நான் வரேன், நான் ஒன்று சொல்லணும். அங்கே இரு. ஐயோ, நான் என்ன இன்னைக்கு ரொம்ப குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன். 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்னல் காட்டுறீங்க. தயாங் அப்படியே எழுந்துச்சு அந்த சீட்டோட எட்ஜில் உட்காந்து பார்க்குறான். அப்போ தயாங்க்கு அந்த சின்ன வயசு மெமரிஸ்லாம் ஹிட் ஆகுது. ஆக்சுவலாக தயாங் தான் வயனுக்கு 5 வயசு வர வரையும் வளர்த்திருப்பான் மாமன்ற முறையில். ஏன்னா தயாங்கோட அம்மா அப்பா அவங்களோட அக்காவோட லவ் மேரேஜ் ஒத்துக்காதனால தயாங் தான் ப்ரெக்னென்சிலேருந்து எல்லாமே கூட இருந்திருப்பார். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி சியா கூட இருக்க முடியல, ஏன்னா அப்போ அவன் வந்து ரொம்ப சின்ன பையனால். பட் தயாங் வந்து ஒரு 12th அது மாதிரி போகும்போது அவனே அவங்க அக்காவை பார்க்கணுன்னு ஓடி வந்திருப்பான். அப்போ கரெக்டாக நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 5 வயசு வரையும் தயாங் உங்கள் கூட தான் இருந்திருப்பான். ஸோ இந்த மெமரி எப்படி ஹிட் ஆகுதுன்னா, நீங்கள் 4 வயசு படிக்கும் போது அவன் கரெக்டாக 12th போயிருப்பான். அப்போ அவனோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். மம்மா மம்மா நில்லு. ஏய் கோக்கு, இங்கே எதுக்குடி ஓடி வந்த? பாரு, என்னால் பேசவே முடியல. மம்மு இந்த வாட்டர். எங்கள் அக்கா என்ன பண்ணிகிட்டு இருக்கா? குழந்தைய ரோட்டில் விட்டுட்டு. அதை திட்டாத. நான் தான் உன்னை பார்க்க வந்தேன். எதுக்கு வந்த? உன்னை நான் வர சொல்லியிருக்கேனா இங்கே? குழந்தைனா வீட்டில் இருக்கணும் பால் குடிச்சிட்டு, ரோட்லலாம் வந்து விளையாடிட்டு இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு ஏஜ் வரும்ல, அப்போ வந்து விளையாடணும். இங்கே பாரு. மம்மு அது இல்லை மம்மு, நான் சொல்கிறது கேளு. ஏய் குட்டி, என்னடி நீ சொல்கிறது நான் என்னடி கேட்கணும்? நீ பெருசாகு, நீ சொல்கிறதெல்லாம் நான் மாமா கேட்குறேன். மம்மு இங்கே பாரு கோக்குமா. ஆமாம் மாமா இவ்வளோ நாள் ஸ்கூல் லீவுனால உன் கூட தான் இருந்தேன். இன்றைக்கி நான் போயாகணும்ல. நீ சமத்தா பால் குடிச்சிட்டு சுட்டி டிவி பார்த்துட்டு வீட்டில் இருப்பியா? மாமா ஸ்கூல்லாம் போயிட்டு அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்கல, நீ தானே என்ன சேர சொன்ன ஃபுட்பால்னு. ஃபுட்பால் அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோக்கு குட்டி கூட விளையாடுறோம் நம்ம. மாமா அது 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 என்னடி சொல்ல வர நீ? என்ன ஐ லவ் யூ? சரி, நானும் ஐ லவ் யூ. அது இல்லை. ஏய் எத்தனை டைம் டி உனக்கு நான் சொல்லி கொடுக்குறது? ஐ லவ் யூன்னு நீ சொல்ல வரலினாலுமே நான் அப்படியான்னு கேட்டால் அது இல்லை நீ சொல்லக்கூடாதுன்னு. ஐ லவ் யூ மாமா. ஐயோ என் அழகி, என் அழகுடி. உன்னை எப்படி விட்டுட்டு நான் போகிறது ஸ்கூலுக்கு? எவ்வளோ நாளும் கூட விளையாடிட்டு. உனக்கு ஒன்று தெரியுமா? மம்மு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே தயாங்க ஹக் பண்ணுற மாதிரி போகிறா. தயாங்க அப்படியே குட்டியாக அவளை ஹக் பண்ணிவிட்டு, என்னடி? எங்கள் அப்பா அம்மா என்னை கழுவி ஊற்றுவாங்க, உங்ககிட்ட அதெல்லாமே புலம்புவேன், உனக்கு ஒன்றுமே புரியாதில்ல. ஆனால் அப்படியே கேர் பண்ணி விடுவேன். ஸ்கூலில் வேறு டீச்சருக்கும் எனக்கும் ஆகாது. ரெடியாக இரு, நைட்டு வந்து உன் மடியில் படுத்து தான் புலம்புவேன். இவ்வளோ சின்னதாக இருக்கியே உன்னெல்லாம். சரி வா, மாமா போய் உன்னை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். எவ்வளோ தூரம் வந்திருக்க நீ? மாமா ஒரு நிமிஷம். என்னடி? எனக்கு கேக்கு வேணுமா? ஆல் த பெஸ்ட் மாமா, ஆல் தி பெஸ்ட். எதுக்கு? எதுக்குடி கோக்கு ஆல் தி பெஸ்ட்? எதுக்கு? நீ வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தல என்கிட்ட உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு. மாமா நான் இருக்கேன் மம்மு. ஆல் தி பெஸ்ட் மாமா, கோச்சுக்காத. ஆக்சுவலாக நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லானா இருந்தேன் காலையிலேயே, ஆனால் அப்படின்னு நீங்கள் சொல்ல தயாங்க அப்படியே பிரின்சிபல் ரூமில் கூட பார்க்காம உங்களை இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். மாமா என்னாச்சு? ஆர் யூ ஓகே? ஏய் ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம் உனக்கு தெரியுமா? அது காலையில் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு பெருசாகிட்டு போகிறீங்கன்னு. அதான் ஆல் தி பெஸ்ட் நானும் சொல்ல வந்தேன்.
ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமாடி கோக்கு, உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஏன் இப்போ எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லோரும் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாலும் உன்னோடது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நீ என்ன சொல்கிறேன்னே எனக்கு புரியல. நீ பெருசாயிட்டு வா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும். இப்போ போய் சுட்டி டிவி பாரு. மம்மு ஆல் தி பெஸ்ட். சரிடி, ஆல் தி பெஸ்ட் மம்மு. சரி வா, ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட். எத்தனை டைம் சொல்லிட்டு இருப்ப நீ? என்ன லூப்பா? ஆல் தி பெஸ்ட் மம்மு. ஐயோ சரி வா. அக்கா என்னக்கா குழந்தைய விட்டுட்டு நீ எங்கே போன? ஐயோ என் உசிறு இப்போ தாண்டா வந்தது. எங்கடி போன? மம்மு ஆல் தி பெஸ்ட் மம்மு ஆல் தி பெஸ்ட். ஐயோ தேங்க்யூ. சரி ஈவினிங் வந்துடுறேன் உங்கள்கூட விளையாட. பாய்டி கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இங்கே பிரின்சிபல் ரூமில் டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். மாமா தயோங், நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். நானும் கிளாஸ்க்கு போகணும், நீங்களும் போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டே. நான் போகணும், என்னை விடுங்க. முடியாது, விட மாட்டேன்டி. ஐயோ வயன், என்னம்மா இதெல்லாம்? சார் அவங்கிட்ட பேசுவா வந்த, ஏன்டா தானே பேச வந்த, பேசு. மாமா பிரின்சிபல் பார்த்துட்டாரு. ஸோ என்ன பண்ணுவான்? அது பெரிய பிரச்சனையாகும். அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லுவாங்க. சொல்லட்டும், என்ன பண்ணுவாங்க உங்கள் அம்மா அப்பா? வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நான் எதுக்கு இருக்கேன்? இந்தியாவுக்கு கூப்பிட்டு போயிடும் உன்னை. ஐயோ இது விளையாட்டு இல்லை, தள்ள மாமா. வயன் சொல்லிட்டு போ. சார் அது நான் எதுக்கும் வந்தேன். மாமா நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் போகிறீங்க. தயாங்க அப்படியே உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் எங்கே போனாலும் வந்துகிட்டே இருக்காரு. மாமா இப்போ எதுக்கு என் பின்னாடி வர? இப்போ எனக்கு வரணும்னு தோணுது, நான் வரேன். கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு தான் போவேன். ஐயோ இது என்ன விளையாட்டா? உன்னோட ஃபர்ஸ்ட் டே இல்லை, நீ போய் அட்டன் பண்ணு. ஆமாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அதுக்கு மேலே எனக்கு இப்போ கூட இருக்கணும். என் பின்னாடி வராத. வருவேன். குட் மார்னிங் மேம். என்ன வயன், இந்த பக்கமும் உன் கிளாஸ்க்கும் சம்மந்தமே இல்லை, இந்த பக்கம் வந்துட்டுருக்க? அக்கா கிட்ட என்னோட நோட் புக் ஏதோ மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான். ஓகே சார் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க தானே? நான் பிஸியாக இருக்கேன். ஒயன் ஐயோ இப்போ பின்னாடியே வரானே அப்படின்னு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போக தயாங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து வாலில் பின் பண்ணி உங்கள் ஃபேஸோட ஃபேஸ் வச்சுட்டு ஒரு கை அப்படியே அவங்க செஸ்ட் கிட்ட வச்சுட்டு நிற்கிறான். ஒயனுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. மாமா என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ போ, நம்ம அப்புறம் பேசிக்கலான்னு. இங்கேருந்து அக்காவோட காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ பார்த்தா அவ்வளோதான். என்ன பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அவங்க இவங்கன்னெலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. இங்கே நீ நான் மட்டும்தாண்டி இருக்கோம். ஒன்று என்னை பற்றி பேசு, இல்லைனா உன்னை பற்றி பேசு. என்ன பேசுகிறது? எவ்வளவோ இருக்குது தெரியுமா? ஆனால் நீ தான் பேசவே மாட்ற. ஏய் அறிவு கட்டவளே, உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சாடி மாமா கிட்ட? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த பிரின்சிபல் சார் வேற காதுகிட்ட கத்துன்னு கத்திட்டு கிடந்தான். என் கண்ணு ஃபுல்லாக அந்த டோர் கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்டி வரல காலையிலேயே? அது வந்து சரி சொல்லு, இப்போ மட்டும் உனக்கு எப்படி வரணும்னு தோணுச்சு? அது தோணுச்சு, அதுவும் கரெக்டாக 12 மணிக்கு. அப்படினாலும் நான் வந்தேன்ல. ஐயோ பெரிய வேலை பண்ணிட்டேன். நல்ல வேலை ஈவினிங் வராமல் விட்டுட்டேன், இல்லை நைட்டு வராமல் விட்டுட்டேன். என்ன கிண்டலா? சார் போய் கிளாஸ் எடுங்க. உங்களுக்காக எவ்வளோ கேர்ள்ஸ் வெயிட்டிங் தெரியுமா? உங்களுக்கு வேறு ரொம்ப பிடிக்கும் கேர்ள்ஸ் கூட இருக்கிறதுக்கெல்லாம். எனக்கு என்ன தான் 1000 கேர்ள்ஸ் கூட இருக்கிறது பிடிச்சிருந்தாலும் இந்த ஒரு கேர்ள் கூட இருக்கும் போது தான் நல்லாயிருக்கு. ஒன்றும் இல்லை, மறுபடியும் சொல்லு, ஆல் த பெஸ்ட்.
ஆனால் வேறு மாதிரி. வேறு மாதிரினா? ஏய், உனக்கு 4 வயசாக இருக்கும்போது ரோடு கிராஸ் பண்ண தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்த குட்டியா, மம்மோ மம்மோன்னு. அப்போ நான் ரோடு கிராஸ் பண்ணி வந்து என்னடின்னு கேட்டேன், ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்ல தெரியாமல் இருந்தேன். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேறி இருக்க, ஆல் தி பெஸ்ட்டுன்னு கட்டி பிடிச்சலாம் சொல்கிற. என்னது 4 வயசில் நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னேண்ணா உன்னை பார்த்து? ஏய், நடிக்காதடி. இல்லை, இது இப்போ நடந்துச்சு. ஏய், பொய் சொல்லாதீங்க, இது மாதிரிலாம் நடந்திருக்காது. ஏதோ ட்ரீமாக இருக்கும். என்னது ட்ரீமா? ட்ரீமாடி? கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாரு. நீ யாரை ஃபஸ்ட்டு அம்மான்னு சொன்னேன்னு? எனக்கு எனக்கு ஞாபகம், நான் எங்கள் அம்மாவை தான் அம்மான்னு சொல்லியிருப்பேன். ஆமாம், நான் எங்கள் அம்மாவை தான் அம்மான்னு சொல்லியிருப்பேன். சரி, நீ அப்படியே நினச்சிக்கோ. என்ன இது, ஷர்ட்டில் 2 பட்டன் இறங்கியிருக்கு. ஏ, நீ அதெல்லாம் தொடாத மாமா. கேட்ட கேள்விக்கு பதில். என்ன இது ஷர்ட்? என்ன? அது அப்படியே செஸ்டோட பாதி தெரியுது. இந்த லட்சணத்துலேயே அடி ஸ்கூலுக்கு வருவ? ஐயோ, ஏன் நான் மாமா கிட்ட இப்போ ஒரு கெட்ட பேரே வாங்குறேன். அது காலையில் என்ன காலையில்? நீ இது மாதிரி பேசாத, எனக்கு ஆன்சர் பண்ணவே வரமாட்டேங்குது. சொல்லு, காலையில் நான் அவுத்து விட்டுட்டேனா இந்த 2 பட்டனையும்? நான் அவுத்து விட்டா அந்த 2 பட்டனை அவுத்து விட மாட்டேன். தோ இந்த 4 பட்டனையும் அவுத்து விடுவேன். மாமா, என்ன பண்ணுற நீ? ஆனால் நீ எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் அப்படி திருப்பி போட்டு விட்ருவேன். பட் இங்கே நான் போட்டு விடல, ஏன்னா நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே அவங்க செஸ்ட்டை மெதுவாக அப்படியே தடவுறான். மாமா மாமா என்ன பண்ணுற மாமா நீ? சொல்லடி, ஏன் 2 பட்டன்? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பட்டனை கழட்டி விட்டு விளையாடிப்போம், ஆனால் நான் யாருக்கும் கழட்டி விட மாட்டேன். ஐயோ, நீ ப்ராமிஸா? அவங்கெல்லாம் கழட்டி விட வருவாங்க, நான் ஓடிடும் தெரியுமா? எவ்வா இந்த மாதிரி எச்ச விளையாட்டுலாம் விளையாடிட்டுருக்கா? எனக்கு காட்டு, பிடிச்சி கிழிச்சு விட்றேன். ஐயோ இல்லை, அதெல்லாம் வேணாம். சரி, சின்ன வயசில் தான் ஆல் தி பெஸ்ட்டுன்னு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்ட. இப்போ தான் நல்லா வளர்ந்து நிற்கிறல்ல, நல்லா புரிஞ்சுட்டிக்கோ. கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லு. ப்ராப்பராக என்ன சொல்லணும்? அது அப்படின்னு உங்கள் ஷர்ட் அப்படியே இழுத்து உங்கள் ஃபேஸோட ஃபேஸ் வச்சுட்டு உங்கள் 2 பேரோட ஹெட்டை அப்படியே முட்டின மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. என்ன? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அமெரிக்காவில் டீச்சர் ஆகணும்னு வந்திருக்கேன். அந்த கஷ்டத்துக்கு பின்னாடிலாம் ஒரு பொண்ணு தான் இருக்கா. யார் அது? ஒரு பொண்ணு. குட்டி வயசுலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். ரொம்ப குட்டியாக இருப்பா. எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த பொண்ணு மேலே எனக்கு அவ்வளோ உயிர். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? யாருன்னு கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ. மாமா, ஆமாடி, நான் இங்கே வந்ததுக்கெல்லாம் காரணம் ஒருத்தி மட்டும்தான். இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவள் சொன்னனால தான் நான் டீச்சரே ஆயிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டே, குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா டாக்டர்கிட்ட தானடா வந்து இன்ஜெக்ஷன் போட முடியும். நீ ஏன்டா அவளை விட அழுதுட்டுருக்க? பின்ன அவள் எவ்வளோ அழுதா தெரியுமா? என் அக்கா வீட்லேயே உனக்கு சரி பண்ண தெரியாதா? கோக்கு, நீ அழுகாத என்ன? நான் உனக்கு கேக் வாங்கி தரேன். சரி அழுகூடாது. அழுகூடாது. எங்கள் பாரு, மாமா பாரு. மம்மு வலிக்குது மம்மு. சரி நீ சாஞ்சுக்கோ, ஒன்றும் இல்லை. உள்ள பாருக்கா எப்படி அழுகுதுன்னு.
நானே சரி பண்ணுறேன்னு சொன்னேன்லக்கா, நீ ஏங்க அப்படி பண்ண? உங்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தானடா கூட்டிகிட்டு வர முடியும். கோக்கு அழுக்கூடாது. மம்மு எங்கள் வீட்டு போகாதே, எனக்கு யாரும் வேணாம், எல்லோரும் என்னை கூப்பிட்டு வராங்க டாக்டர்கிட்ட. சரி நான் இருக்கேன். இனிமேல் உன்னை டாக்டர் பக்கமே நான் கூப்பிட்டு வர மாட்டேன். அழாதடி, அழாத. டேய், நீ அழுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துடா. அப்போ அவளை நிறுத்த சொல்லு. இங்கே பாரு வயன், நீ அழுகிறத நிறுத்துமா, நல்ல புள்ளல்ல, குட்டி குழந்தைல்ல, எங்கே நிறுத்து. மம்மு அவகிட்ட வந்து மூஞ்சி காட்டாத, அவ இன்னும் அழுவா. கோக்கு அழாதடி. மாமா தெரியாமல் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன். என் மன்னிக்க மாட்டியா நீ? ஐயோ, விக்கி அழுகிறாளே என் பிள்ளை. கோக்கு அப்புறம் மாமா இருக்கண்டி, பாரு வா வெளில போய் உனக்கு வேடி காட்டுறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு வயனை அப்படியே தூக்கிட்டே வெளில போயிருப்பான். இங்கே பாரு, அழுக்கூடாது. இனிமேல் இங்கே வரவே மாட்டோம். நீ வேணா பாரு, உனக்கு உடம்பும் சரியாக போகாது, ஹாஸ்பிட்டலும் வர தேவையில்ல. நான் உன்னை ஸ்ட்ராங்காக வளர்த்துவேன், சரியா? நிஜமாவா? ஆமாம், ப்ராமிஸ். உன் மேலே ப்ராமிஸ். மாமா எப்போவுமே உனக்கு பிடிக்காத விஷயமே செய்ய மாட்டேன். அல்லாதடி, அழுகு வருதில்ல மாமாக்கும். நீ 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 பெருசானா என்ன அவ டாக்டர் சொல்லியிருக்காளடி. சரி நான் என்ன ஆகணும்? டீச்சர் ஆரியா மம்மு? டீச்சர் ஆகு. ஆக மாட்டியா? சரி, உனக்கு என்ன தோணுதோ அதான் ஆவ. நீ டீச்சர் ஆகிற. சாரி, நான் டீச்சர் ஆகிறேன் உனக்காக. அப்போ அழமாட்டல நீ? அழமாட்டேன். ஓ கோக்கு, நான் டீச்சரே ஆகிறேன்டி. லவ் யூ டி, நான் டீச்சரே ஆகிறேன். ஏய், என்னடி யோசிச்சுட்ருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை மாமா. அதுதான், எனக்கு டீச்சர் ஆகிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை என் 16 வயசு வரையும். ஆனால் அதுக்கப்புறம் என் லைஃப் ஃபுல்லாக ஆனால் டீச்சர் தான் ஆவேன்னு சொல்லி இன்னைக்கு ஆயிருக்கேன். ஆனால் நீ ஆல் தி பெஸ்ட்டே சொல்ல வரல. நான் சொல்லிட்டேன்ல. சரி, தெரியாமல் காலையில் வரல, அதான் வந்துட்டேன்ல. இப்போ கிளாஸ் போங்க. இவ்வளோ சாதாரணமாக சொல்லணுமா? வேற எப்படி? சின்ன வயசில் ஓடி வந்த, ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணுற? வா வந்து என் ஒத்துட்ட கடி கொஞ்ச நேரம், அப்புறம் ஆல் தி பெஸ்ட் சொல்லு, விட்டுடுறேன். என்ன விளையாட்டா? இப்போ நீ பண்ணுறியா இல்லை உன் மேலே இருக்க வெறியில் நானே கடிக்கவா? இல்லை, ஆனால் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு உன் கிளாஸ் தாண்டி. அப்படியா? ஐயோ, நீங்கள் பண்ணது பார்த்தா ஒரு பிளான் மாதிரி தெரியுது. பரவாயில்லையே, என் அக்கா மக ஏதோ பிளான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கா. என்ன பிளானு? இந்த 4 பீரியட் உங்களுக்கு வேறு கிளாஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோட கிளாஸ் அப்படின்னே வச்சுக்கோயேன். என்ன இப்போது வந்து என் ஒத்துட்ட கடிடி. விட மாட்டிங்களா? சான்ஸே இல்லை, விடவே மாட்டேன். இன்றைக்கி வேற நீ என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் கிளறி விட்டுட்டியா? இன்னைக்கு காலையில் தானே கிஸ் பண்ணோம், மறுபடியும் எப்படி? எங்க பாரு, உன்கிட்டலாம் எனக்கு இப்போ தான் பண்ணோம், நாளைக்கு தான் பண்ணோன்ற கதையே இல்லை. நினைக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். அதான்ண்ணா. மாமா, இப்போ நீ ஏன் கட்சி ஸ்டார்ட் பண்ணுறியா இல்லை நான் கடிக்கிட்டா? இல்லை, நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவன் மேலே இருக்க லவ் பொங்கி எழுந்ததுனால அப்படியே அவனோட லிப்ஸ் அப்படியே கொடுத்துட்றீங்க.
அப்போ அவனும் அப்படியே கண்டினியூஸாக அவங்கள வாலில் பின் பண்ணி ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்கான். மாமா போதும், ஆல் தி பெஸ்ட் இப்படியா சொல்லுவாங்க? ஒரு எமோஷ்னல் வேணும். மாமா மாமா போதும் மாமா, என்ன பண்ணுற மாமா நீ? போதும். இல்லை போதாது, இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன். மாமா மாமா. ஏய் கோக்கு, என்னடி இவ்வளோ நாள் நான் தயாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சீறிட்டு இருந்தேன். ஒரு முத்தத்தினால அப்படியே அடங்கி போயிட்ட. அப்போ உனக்கு எவ்வளோ முத்தம் கொடுத்துறோமோ அவ்வளோ அடக்கலாம் உன்னை. அப்படிலாம் இல்லை, அம்மா தான் சொன்னாங்க உன்னை விட பெரிய பையன், நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்டாக இருக்கணும்னு. ஐயோ ஐயோ ஐயோ, இவ்வளோ நாள் வராத மரியாதை ஒரு முத்தத்துக்கு அப்புறம் தான் வருமாடி. மாமா போதும்டா, போதும், நான் போகணும், விட மாட்டானே அப்படின்னு அங்கே நின்றுட்டு 2 பேரும் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தூரத்தில் அப்படியே ஜங்குக்கு இதை பார்த்துட்டே நடந்து வரான். அப்படியே அவங்கள க்ராஸ் பண்ணி போகும்போது, மாமா விடுடா மாமா. ஐயோ முடியாதுடி, விட முடியாது, இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது உன்னை விடுறதுக்கு. மாமா ஏன்டா அப்படி பண்ணுற, விடுடா. ஓஹோ, அப்போ பயந்தான் இவாளா? இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இது ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜ், யாரும் இல்லாத இடமா இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டான டீச்சரு, ஏன் முன்னாடியே. மாமா போதும் மாமா, எனக்கு பட்டன் போட்டு விடு மாமா. சரி போட்டு விட்டுட்டே கொடுக்குறேன். தயாங். ஐயோ இந்த சாரா அப்படின்னு நீங்கள் தயாங் பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க ஒளிஞ்சுக்கிட்டே, அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே. டே மச்சான், என்னடா பண்ணிட்டுறிய? இங்கே நின்றுட்டு அதுவும் என்னடா? என்னடா தப்பாக பண்ணிட்டேன்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். என்னது தெரிஞ்ச பொண்ணா? என் கோக்கு. அதான், இந்த வேர்டை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அடிக்கடி இந்த வேர்டு சின்ன வயசில். டேய் இருந்தாலும் இதெல்லாம் ஓவரா இல்லையா? இதெல்லாம் போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்கூலு காலேஜு சரியா? அங்கே வந்து நடந்து வந்துட்டுருக்கேன், 2 பேரும் மாறி மாறி ஒருத்தட்ட கடிச்சிட்டு இருக்கீங்க. வயன். சார். என்ன பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா அது நீ இல்லைன்னு ஆயிருமா? என்ன பண்ணிகிட்ருக்க? டே மச்சான், திட்டுறதா இருந்தா என்ன திட்டுடா, அந்த குழந்தையெல்லாம் விட்டுரு. என்னது குழந்தையா? அதுவா? நீ பண்ணுறதுக்கு ஈக்குவலாக பண்ணிகிட்ருக்க, அது குழந்தையா? மாமா நான் போகிறேன், இருடி ஒன்றா போகலாம். இவனுக்கெல்லாம் பயந்து ஓடுனா என் மானம் டல்லாயிரும். நில்லு. என்ன வயன்? அது வந்து சார். ஜெயே நீ போ, நான் வரேன் போ. ஏன்டா நான் போனக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ண போறியா? டே இல்லைடா, 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படியா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? அதுக்கே சப்புன்னு வச்சுருக்கணும். டே நீ போ, நான் வரேன். என்னமோ பண்ணுங்க, ஆனால் வயன் நீ கிளாஸில் இருக்கணும், புரியுதா? ஓகே சார். எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இதுக்கு முத்தத்தை பாரு அப்படின்னு ஜங்கு பாட்டு கோவமாக போயிட்டுருக்கான். இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டியா? அது ஏன்டி கேவலமாக பார்க்குற? இல்லை, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாரு, எனக்கு இவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஓகே, அப்போ உன் லிஸ்ட்டில் இன்னொரு சாரையும் ஆட் பண்ணிக்கோ. யார்? வேறு யார்? உன் மாமா தான். நான் அது அப்புறம் உன் மார்க்கெலாம் நல்லா இருக்கும்னு சியா சொல்லியிருக்கா. இன்றைக்கி வந்து பார்த்துட்றேன். எப்படி நல்லா தானே படிப்ப? போச்சு, 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருக்கேன் நான். இவன் அதை பார்த்து ஏதாவது அடிச்சிட்டானா என்ன? சின்ன வயசுலேயே ஏபிசிடிலாம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்.
அதுலேருந்து தான் உன்னோட ஸ்டார்டிங்கே போயிருக்கும். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன? சின்ன வயசில் நீ தான் என்னை வளர்த்துனியா? நீ தான் நம்ப மாட்டியே, மயிராட்ட பண்ணுற. சில விஷயம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்த முடியுமா? இப்போவா? இல்லை இல்லை, நைட்டு. இப்போ இல்லை. ஆமாம். எதுக்கு இப்படி பயந்து பின்னாடி போகிறேன்? நீ பின்னாடி போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி மறுபடியும் முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே கோவமாக போயிட்டுருக்கான். என்னை பார்த்தும் அவன் என்ன விட்டானா அந்த பிள்ளைய? இவனுக்கா போய் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம், இன்றைக்கே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணுறான். ஆமாம். ஏய் ஆரோகி, ஏய் இங்கே நடி ஓடி வந்துட்டுருக்க? ஐயோ மாமா. ஏய் திருட்டு பூனை, என்னடி பின்னாடி பின்னாடி போகிற? இல்லை, ஆக்சுவலாக வயனை மிஸ் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்னது மிஸ்ஸா? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நான் மிஸ்ஸு நான் சொல்லி ஷோ என் வாய் வளருது பாரு உன்கிட்ட பேசினாலே. நான் எவ்வளோ பெரிய டீச்சர் தெரியுமா? சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க. வயனை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க எங்களோட மேம். வயனை நீ கூப்பிட வரியா? நீ தான் எந்திரிக்கணுமா? உன்னை அந்த கிளாஸ்லேருந்து எந்திரிக்க வேணான்னு சொல்லியிருக்கனா இல்லையா? ஆமாம். ஆனால் நான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களா? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டிங்களாடி? அது சரி, நான் கூப்பிட போகல, நான் போகிறேன். எங்கடி போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஆரோக்கிய போட்டு அப்படியே செவுத்துலேயே போட்டு நல்லா கட்டி பிடிச்சி அவன் ஒரு பக்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கா, என்ன இதெல்லாம்? என்னதும் கேட்காத. வர்ற வரியில் ஒருத்தனை பார்த்து எனக்கு செம்மையாக ஆயிடுச்சு. நானும் உன்னை தேடிட்டு தான் வந்துட்டுருந்தேன். கரெக்டாக நேராக வந்து என்னை மாட்டிக்கிட்டல. ஜங்குக்கா வலிக்குது. இதெல்லாம் பண்ணுங்க, என்னை லவ் மட்டும் பண்ணாதீங்க. ஏய் அதை ஞாபகப்படுத்தாதடி. ஆமாம், நான் அதெல்லாம் பண்ண வந்தால் என்ன பண்ணுவ? ஜங்குக்கா அப்படின்னு அவங்க 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தயாங்கும் வாயினும் அந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்காங்க. தயாங்க ஒரு மாதிரி இதை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு, ஏய் என்னமோ ஸ்ட்ரிக்ட் சாரே ரொம்ப பார்த்தாலே ஜர்க்காகும் அல்லு விடும்னா, அங்கே பாரு உன் ஸ்ட்ரிக்டான சாரும் ஒரு பொண்ணோட உதட்டை கடிச்சு எப்படி இழுத்துட்ருக்கான்னு. என்ன ஆரோக்கியம், என்ன இப்படி? ஓ புதுசாக ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சிட்டியா? இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருந்தா கட் பண்ணிக்கோ. அது எப்படி ஒருத்தவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாகிட்டு கட் பண்ண முடியும்? இப்போ நான் பாரு இந்த ஜேகேட்ட ஃப்ரெண்டான அவனை கட் பண்ண தான் போகிறேன். அது மாதிரி நான் உனக்கும் சொல்லித்தரேன். ஆளும் மூஞ்சியும் பாரு. என்னது? சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன், நீ ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு மெதுவாக அப்படியே கட்டி பிடிக்கிறீங்க. தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ சொல்லு, இதுக்கப்புறம் லைஃப்பில் எங்கேயோ போயிடுவீங்க. ஆமாம். அப்போது அந்த பொண்ணு கிடச்சா இன்னும் எங்கேயோ போயிடலாம், கிடைக்குமா? அது நடந்துக்கிறத பொறுத்து. பாய் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே சிரிச்சுட்டே ஓடிடுறா. தயாங்கோ அப்படியே, ஐயோ என்னடா வாழ்க்கை, அரை மணி நேரம் உதட்டில் வாழ்ந்து முடிச்சுட்டு இப்போ கிளாஸ் எடுக்க போகிறத நினச்சாலே கடுப்பாக இருக்குது. அங்கே வேற அவள் தூரமாக உட்காந்துருப்பா, அவளை மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். இப்போ எல்லாரையும் பார்த்து கிளாஸ் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். ஜங்குக் சார். என்ன சார், நீங்கள் 4 தடவை இருமுனப்பவே என் உதட்டை எடுக்காமல் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக் சார்னு கத்துனது டக்குன்னு எடுத்துட்டீங்க. எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்து சேருங்க. டேய் உன்னை வச்சுட்டு உனக்கு இருக்குடா. அது யாருங்க? நீ நல்லா படிச்சிருந்தா உன்னை இங்கே நான் ஸ்கூலுக்கு சேர்த்திருப்பானாடி, கண்டமாலாம் நான் அசிங்கப்படுத்தியிருப்பானாடி. என்னங்க, போ கிளாஸுக்கு போ,
உன் மார்க் என்ன லட்சணம் ஆகும்னு தெரியல. இந்த டைமாவது நல்லா படித்து நல்லா மார்க் வாங்க, சரியா? எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோ, என்னை விட உனக்கு ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டடீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீ. ஆ போடி. ஸோ கொஞ்ச நேரத்தில் தயாங் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, சைனீஸ் தான். டேய் என்னடா வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க? பின்ன உன் சந்தோஷமான மூஞ்சியை பார்க்க வேணாமா? நான் மட்டும் இல்லை, இதோ பக்கத்தில் சைனீஸும் இருக்கான், ட்ராகனும் இருக்கான். டே மச்சான். அப்புறம் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்து பேசுகிறேன். காலையிலேருந்து நாங்கள் ஆல் தி பெஸ்ட்டே சொல்லடா உனக்கு. சரி சொல்லி தொலைங்கடா. உதட்டில் என்னடா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குதே. ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரிலாம் பேசி என் மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்கடா. நான் போய் கிளாஸ் எடுக்கணும். என்னை நம்பி எத்தனை பேர் ஃப்யூச்சர் இருக்குது தெரியுமா? ஆமாம், உன் அயன் ஃப்யூச்சர் உன் கையில் தான். அவளை ஏன்டா ஞாபகப்படுத்துறீங்க? ஸோ என் கோக்குடா அவ. இது சோக்கா? கோக்கு. ஓ சரிடா. என்ன மாமே, ஆல் த பெஸ்ட் சொன்னாளா? சொன்னாடா. ஓடி வந்து சொன்னா, இப்படி கட்டி பிடிச்சி. அது 3 வயசப்போ ஓடி வந்து எப்படி சொன்னாலோ அதே மாதிரி. எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, என்ன மாதிரி யாருக்கும் பொண்ணு கிடையாது, அந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடச்சிருக்குடா. ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே? என்னடா? நாங்கள் தான் ஃபோன் பண்ணி ஆல் த பெஸ்ட் சொல்லிடு அப்படின்னோம். என்னது? அட்டங்கவே மாட்டிங்களா? அவள் ஃபோன் நம்பர் எப்படிடா, எங்கேருந்து எடுத்தீங்க? அதான் உன் ரூமில் ஒட்டி வச்சிருக்கேன். சைனீஸா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏதோ ஒன்று எங்கனால உனக்கு நல்ல நல்ல சம்பவமாக நடந்துருக்கல. இருறா, இந்தியா வந்து உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாடுறா. பாய்டா. பாய். பாய் சொல்லுங்கடா. பாய் தயாங். என்னடா இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது போலையே. இவனுங்க சொல்லி தான் அந்த மேடம் வந்திருக்காங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸ்க்குள்ளே அப்படியே வரான். இவங்க தான் தயாங். ஒயன், அன்றைக்கி நான் பார்க்கவே இல்லை. அன்றைக்கி நீ ஷெரினுக்கு மட்டும்தானே காட்டினேன்? ஆமாடி, எல்லோரும் பார்த்துக்கோங்க, இவன் தான் நான் கட்டிக்க போகிற பையன், இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, அவன் எனக்காக தான் வந்திருக்கான் அமெரிக்காவுக்கு. வயன், யூ ஆர் ஸோ லக்கிடி. என்ன சொல்கிற? சரி வாயை பழக்காதீங்க, கண்ணும் வைக்காதீங்க. அதுதான் என் மாமா. எப்படி இருக்கான்? என்ன யாரும் குட் மார்னிங்லாம் எந்திச்சு சொல்ல மாட்டிங்களா? சார். இது அமெரிக்காவில். ஆனால் எனக்கு சொல்லணும் எந்திரிச்சு நின்று. நான் அப்படி தான் சின்ன வயசுலேருந்து என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12வது படிக்கிற வரையும் யாராவது உள்ளே என்ட்ரானாலே குட் மார்னிங் சார் அப்படின்னு இழுப்பேன். ஆனால் இங்கே அப்படி இழுக்கக்கூடாது. குட் மார்னிங் சார் அப்படின்னு கெத்தா எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். எல்லோரும் எந்திரிங்க, நான் மறுபடியும் வெளில போயிட்டு உள்ளே வரேன். என்னடி வந்ததுமே தெரியலையடி. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளை நல்லா மார்க் வாங்க வச்சிருவான்டி. என்ன சொல்கிற? இவனும் அந்த சிடுமூண்டி ஜேகே மாதிரியா? தெரியல. ஓகே, நான் வெளில போகிறேன், மறுபடியும் வருவேன், நான் கேட்டு தான் எனக்கு அடையணும் அப்படின்னு தயாங்க அப்படியே வெளில போயிட்டு மறுபடியும் வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. எங்க? குட் மார்னிங் சார். சிட். நான் சிட் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ உட்காந்துட்டல? ஆமாம் சார். நீ என்ன பண்ணுற? 10 டைம் செஞ்சு உட்காரு, நான் என் கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன். என்னடி உன் ஆள் இவ்வளோ டரராக இருக்கான்? தெரியலடி. அப்போ கரெக்டாக ஆரோக்கி அப்படியே ஒரு மாதிரி ஓடி வரா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னது? கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ வர? சார் இப்போ வர?
சாரி சாரி சார். இங்கே பாரு, இந்த அமெரிக்காவில் நடத்துவாங்கள்ல கிளாஸு, அது மாதிரிலாம் நான் நடத்த மாட்டேன். நான் கொஞ்சம் வேற மாதிரி எல்லாமே கையில் தான் டீல் பண்ணுவேன். இங்கெல்லாம் அடித்தா அது ஒரு சட்டமாமே. சரி பார்த்துடலாம். நான் அடித்து தான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, உங்களை மார்க் கொண்டு வர வைக்கணும்னா அதுதான் பண்ணணும். சும்மா நினச்ச நேரத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ உன் பேர் என்ன? ஆரோஹி. வெளியே நில்லு, சரியா? சார், இந்த ஒரு டைம் என்ன உள்ளே எடுத்துக்கோங்க சார். இதுக்கப்புறம் நான் கரெக்டாக. கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகுது, கொஞ்சம் அமைதியாக கெஞ்சிட்டுரு. மாமா, எனக்கு கோவம் வருது உன் மேலே. அந்த பொண்ணு பாவம், ஏன் இப்படி பண்ணுற? அங்கே யார் பேசுகிறது? ஏய் எந்திரி. உன்னதான். என்ன பேசிகிட்டு இருந்ததானே? அப்படியே நில்லு. இல்லை, என்னோட பழைய டீச்சர்லாம் நாங்கள் பேசினா எங்களை விட்டுருவாங்க. அப்படியா? ஆனால் நான் அப்படி கிடையாதுடி, உன் மாமா அப்படி கிடையாது. ஓகே, ஆனால் அவங்க புதுசாக வந்துருக்க தையாங் டீச்சர் அப்படி கிடையாது. அப்படியே நில்லு, புரியுதா? ஏ ஒயன், என்னடி நீனு கூட பார்க்காம உன்னை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணாமல் இப்படி நிற்க வச்சிருந்துருக்காரு. பக்கத்தில் யாரு காதை போய் கடிக்கிறது? சார், அது நான் இல்லை சார். நீதான். எந்திரி. சார், உன் பேர் என்ன? ஷெரின். ஓ, நீ தான் அந்த பட்டனை ஓக்கியா? வாட்? ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை. ஆனால் ஒயன் பக்கத்தில் இல்லை, அந்த கார்னரில் போய் திரும்பி நில்லு, செவத்தை பார்த்து. சாரி சார். அந்த செவத்தை பார்த்து சொல்லு, போ. மாமா, சாருன்னு கூப்பிடு. கால் மீ சார். சார், அவளை விட்டுருங்க சார். ஏன்? அவன் உன் லவ்வரா? அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? ஓகே, சாரி சார். அமைதியாக நிற்கணும், புரியுதா? புரியுதா? புரியுது. அப்படின்னு எல்லாரும் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஸோ வெளியில் ஜங்குக்கு ஆரோஹி வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு செம்ம கோவமாக வரான். ஏய், ஐயோ, என் புருஷன் வேற பார்த்துட்டானே. என்னங்க, எதுக்கடி வெளியில் நின்றுருக்க? ஏதாவது தப்பு பண்ணியா? இன்னைக்கு தான் உனக்கு ஃபர்ஸ்ட் டே. என்னடி தப்பு பண்ண? யார் கூட இது பேசிகிட்டு இருந்தியா? கத்தாதீங்க. அழுது சமாளிக்கலாம் நினைக்காத. என்ன பண்ண? அது வந்து, ஐயோ, எனக்கு என்னோட பொறுமையை நீ அப்படியே டெஸ்ட் பண்ணாமல் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. நான் 5 நிமிஷம் லேட்டாக வந்தேன். எதுக்கு? நீங்கள் தானே முத்தம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதனால் உன்னை மன்னிச்சு விட்டுரும், உன் மேலே தப்பு இல்லை. அதுக்கு உன்னை வெளியில் நிப்பாட்டிட்டானா? எவன்டி அவன்? தயோங் சார் அப்படின்னு கை நீட்டுறா. ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. தயோங் சார். ஜங்குக் சார், வாங்க வாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? சாக் பீஸ் வேணுமா? எதுக்கு ஆரோக்கிய வெளியில் நிற்க வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ஏன் ஸ்டூடெண்ட்டு தப்பு பண்ணால் வெளில தானே நிப்பாட்டணும். அது சரி, 5 நிமிஷம் தானே லேட் ஆச்சு, உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆரோக்கி, நீ உள்ளே போய் உட்காரு. ஆரோக்கி, நீ கிளாஸ் முடிகிற வரையும் வெளியில் தான் இருக்கணும். ஏய், என்னடி, எனக்கு பயமாக இருக்குது. உச்சா வேற வருது. கேட்டால் விடுவானா உன் ஆள்? தெரியலடி. சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? 5 நிமிஷம் தானே. ஆரோக்கி, நீ போய் உட்காரு. ஆரோக்கி, நீ வெளியில் தான் இருக்க. சார், இப்போ பாருங்க, நீங்கள் ரொம்ப என்ன டென்ஷன் ஆக்குறீங்க. அப்போ நீ மட்டும் என் கிளாஸில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உன் கிளாஸில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் கிளாஸ் இப்படி தான் இருக்கும். ஆரோகி, நீ வெளியிலே தான் நிற்கிற, புரியுதா? சரி, நான் கிளாஸ் எடுக்கிறேன், எல்லோரும் கவனிங்க அப்படின்னு தயாங் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறான். பட் ஜங்குக் பேசிகிட்டே இருக்கான் கண்டுக்காமல். அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்து போயிடுறான் ஜேகே ஆரோக்கியை பார்த்து முறைச்சிட்டே. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. லாஸ்ட்டு பீரியடு. தயாங்க் அப்போ எந்த கிளாஸும் இல்லை. சரி, உங்களை சைட் அடிக்கலான்னு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்டாக நீங்கள் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கீங்க வெளியில் நின்றுட்டு. உங்கள் கையெல்லாம் வீங்கியிருக்கு.
தயாங்க் ஒரு மாதிரி ஆகிட்டு ஓடி வரான். ஏய் என்ன என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் சொல்ல போறியா இல்லையா? யார்டி உன்னை இப்படி அடிச்சது? உள்ளே இருக்க அந்த மயிரா? இல்லை, அது என்ன பண்ண நீ? என்ன பண்ண சொல். நீங்கள் போங்க, எனக்கு பயமாக இருக்கு உங்களை பார்த்தா. எச்சா பாரு, கிளாஸில் இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் வேற. அதை வச்சு நீ பயமாக இருக்குன்னு இந்த டைலாக் எங்கேன்னு சொல்லாதடி. எனக்கு வெறியாகுது. சரியா? இந்த டைலாக் நீ வரக்கூடாது. இப்போ சொல்லு, எதுக்கு அவன் நச்சான்? வலிக்குது. ஓ, நான் ஆரோக்கிய வெளியில் நிப்பாட்டினதுக்கும் நான் அடிச்சிட்டானா? அப்படியே என்னையே காப்பி பண்ணுறான். நான் தான் எல்லோரும் அடிக்கணும்னு பேசிகிட்டு இருந்தேன். அவனும் பிள்ளைங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டானா? அதுவும் ஏன் கோக்க. ஏய் நீ அப்புறமா என்னை பார்த்துக்கோ. இப்போ சொல்லு, உன் மேலே தப்பு இல்லைல்ல? நான் பேசலாம்ல? தப்பு இருந்தாலும் சரி இன்னைக்கு அவனை அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார். கிம் தயாங் சாரா? வாங்க சொல்லுங்கள். எதுக்கு இவளை போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கீங்க? அவள் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது. என்னது ரத்தமாக இருக்கா? செவந்தது உங்களுக்கு ரத்தமா? எனக்கு அது ரத்தம்தான். எதுக்கு அடிச்சிருக்க சொல்லு. எதுக்கு அடிப்பாங்க? எல்லா சப்ஜெக்ட்லேயும் முட்டை. ஓயன் உண்மையாடி? அது நான் நம்ப மாட்டேன். அவன் நல்லா படிக்கிற பொண்ணு. அப்படியா? இங்கே பாரு உன்னோட மார்க் லட்சணத்தை அப்படின்னு பேப்பரை தூக்கி பார்த்தா எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி ஆவரேஜ் மார்க்கு. என்னடி இதெல்லாம்? என்ன இது? டே அதுக்கு நான் அடிப்பியா? இன்னொரு டைம் அவன் மேலே கை வச்சு பாரு, செருப்பு கழட்டி நான் அடிப்பேன். என்னது செருப்பு கழட்டி அடிப்பியா? வாடா அடிடா. மாமா நீ வா. இப்போ நீ அடிக்கிற. இன்னொரு டைம் ஒயன் மேலே கைப்பட்டுச்சு. இப்போ நீ என்னை செருப்பால் அடிக்கிறனால இப்போ நீ அடிக்கிற. வா. அவன் மேலே அவன் நல்லல கூட நீ தொடக்கூடாதுடா. மாமா நீ வா அப்படின்னு வெளியில் இழுத்துட்டு போனான். தயாங்க அப்படியே அவங்கள வாலில் லாக் பண்ணிவிட்டு செவுத்தை போட்டு குத்துன்னு குத்துறான். என்ன மார்க்குது? என்னடி மார்க்குது? அப்படியே உங்கள் அக்கா சொன்னா நீ நல்லா மார்க் எடுப்பண்ணு. இப்படி நான் அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. சாரி. சாரியை தூக்கி குப்பையில் போடுறி. சின்ன வயசில் இங்கே பாரு என்ன மாறுது? ஏன் நல்லா படிக்கல? நீ நல்லா படிப்பான்னு என்கிட்ட சொன்னலடி. உங்கள் அம்மா, உங்கள் அப்பன், உங்கள் அக்கா எல்லாரும் சொன்னாங்கல்ல. என்ன காசு கொடுத்து வச்சுருந்தியா? இல்லை, அது ஏய் எதனால இப்படி மார்க்கை கம்மியாக எடுத்து வச்சுருக்க? சொல்லு. நீ எவனாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறானா? அந்த ஜாக்சன் உன் மனசில் படிக்கும் போது பூந்து டான்ஸ் ஆடுறானா? சொல்லு. இல்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. நைட்டு என் ரூமில் 9 மணிக்கு நீ என் ரூமுக்கு வர இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். மாமா நான் உனக்கு மாமா இல்லடி, பொடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டு போயிடுறான். நீங்கள் அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க நல்லா. அப்போ சியா அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. கரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டே, சொல்லு சியா, எதுக்கு இப்போ ஸ்கூலுக்கு ஓடி வர? கால் பண்ணியிருந்தா என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சிருப்பான்ல. மாமா இங்கே பாருங்க, நான் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு. A கிரேட் வாங்கியிருக்கேன் செம்மில். சூப்பர் ரீ. ஐயோ என்னோட அக்கா பொண்ணுனா நீ தான். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டேன்ல. கங்க்ராட்ஸ் சியா. மாமா அவளை மட்டும் கங்க்ராட்ஸ் சொல்கிறான், சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் மார்க்கே எடுக்கலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சியா. ட்ரீட் வச்சுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? மார்க்கு அதிகமாக எடுத்தால் நான் தூக்கி சுற்றுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ சுற்றுங்க. அது நான் சும்மா. என்னது
சும்மா சொன்னீங்களா? ஏய் எதுக்கு அழுகிற? எதுக்கு அழுகிற? ஐயோ மாமா, நீ அவளை தூக்கி சுத்தாத, எனக்கு வலிக்கும். இங்கே பாரு. வயன் எதுக்கு அங்கே அழுதுட்டுருக்கா? அவளா? அழுதுட்டு உட்காரட்டும், அவளுக்கு அதான் டிசர்வ். வயன், சியா, அவளெல்லாம் போய் கொஞ்சிட்டு இருக்காத. இந்த மாதிரி மார்க் நல்லா முட்டையாக எடுத்ததுக்கப்புறம் போய் கொஞ்சறனால தான் அவளுக்கு குளிர்விட்டு போகுது. அழுகட்டும், விடு. நான் அவனை தூக்கி சுற்றுறேன். இதை பார்த்தாச்சும் சில பேர் திருந்துவாங்களான்னு பார்க்கலாம். வாடி. அம்மா, நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், நான் இதை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. இருந்தாலும் அப்பப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே தூக்கி மட்டும் வச்சுக்கிறான் சியாவை. பட் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐயோ மாமா, தேங்க்யூ. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோடய பெஸ்ட் டே. தேங்க்யூ. போதும் சியா, நீ போ. தேங்க்யூ. நான் உங்களுக்கு சீஸ் பால் வாங்கி தரேன், வாங்க. இல்லை வேணாம், இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், வாங்க போகலாம். இதெல்லாம் பார்க்கணுன்னு தலையெழுத்தா அப்படின்னு உட்காந்து செம்மையாக அழுகிறா ஒயனு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடுறாங்க. தயவங்க அப்படியே ஒயனே பார்த்துட்டு கோவத்தில் போயிடுறான். இதோட இந்த பார்ட் நான் முடிச்சுக்கிறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.